எல்லாருக்கும் நமஸ்காரம். நாம் ஆந்திராவில் இருக்கிற திராட்சாராமம் கோவிலை பற்றி ஒரு பதிவு பார்த்தோம் இல்லையா? அதோட தொடர்ச்சி தான் இந்த பதிவு. அந்த ஏற்கனவே போட்ட பதிவை கீழே ரிலேட்டட் வீடியோவில் உங்களுக்காக கொடுக்குறேன். 12 ஏக்கருக்கும் அதிகமான பரப்பளவில் கட்டப்பட்ட திராட்சாராமம் கோயில் உயரமான சுவர்களால் சூழப்பட்டிருக்கு. பிரதான வாயிலில் துண்டி கணபதியும் நாட்டிய கணபதியும் பக்தர்களை வரவேற்கிறார். இந்த கோவிலை தொல்பொருள் இலாக்கா பராமரிக்கிறது. இந்த கோவிலோட கருவறையில் பூசாரிகள் சடங்குகள் செய்கிறதுக்காக ஒரு பீடம் இருக்கான். அவுரங்கசீப் படையெடுத்து வந்தபோது அந்த கருவறை சுவர்களில் பதிக்கப்பட்டிருந்த வைரங்களை கொள்ளையடிச்சுட்டு போயிட்டானான். அதுலேருந்து இந்த கருவறை இருட்டாகவே இருக்கான். ஏன்னா அந்த வைரங்கள் ஒளியாக செயல்பட்டிருக்கு. இங்கே சிவலிங்கம் 2 ஃப்ளோரில் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அந்த மேல் ஃப்ளோரில் அபிஷேகம் பண்ணுவாள். நம்ம 2 ஃப்ளோர்லேயும் ஏறி போய் சுவாமியை பார்த்துட்டு வரலாம். இந்த க்ஷேத்திரத்தை பற்றின புராண கதைகளை தெரிஞ்சுக்கலாமா? தாரகாசுரன் ஒரு சிவபக்தன். தவம் இருந்து சிவபெருமான்கிட்டேந்து பெற்ற ஒரு சிவலிங்கத்தை தன்னோட தொண்டையில் அடக்கி வச்சுட்டு இருந்தானாம். அதனால் தன்னை யாராலும் அடக்கவோ வெல்ல முடியாதுங்கிற மமதையில் இருந்து வந்தான். முருகப்பெருமான் தாரகாசுரனை வதம் செய்யும்போது அவனோட தொண்டையில் இருந்த சிவலிங்கத்தை தன்னோட வேலால் 5 துண்டுகளாக உடைச்சி அந்த துண்டுகள் 5 இடங்களில் போய் விழருது. அந்த இடங்களுக்கு பஞ்சராம க்ஷேத்திரம்னு பேர். அதில் ஒன்று இந்த திராட்சாராமம். அதே மாதிரி கோதாவரி நதிக்கரையில் ஜமதக்னி, அத்திரி, கௌதமர், பரத்வாஜர், கௌசிகர், வசிஷ்டர், அதுக்கப்புறம் காஷ்யபர், இந்த 7 முனிவர்களும் ஒரு சிவலிங்கத்தை பூஜித்து வந்திருக்கா. இந்த முனிவர்களுக்கு தன்னால் எந்த இடையூறும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக சூரிய பகவான் முனிவர்கள் பூஜித்து வந்த சிவலிங்கத்திலேருந்து 5 சிவலிங்கங்களை உருவாக்கி 5 இடங்களில் வச்சு வணங்கி வந்தானாம். அந்த 5 இடங்கள் அமராவதி, தாக்ஷாராமம், பீமாவரம், பாலகோல் அண்ட் சாமலக்கோட்டா. இந்த கோவிலில் நுழையும் போதே ஒரு குட்டி லிங்கம் வச்சுருக்கா. ஒரு இது மாதிரி போட்டு ரொம்ப அழகாக இருக்குது. அந்த குட்டி லிங்கத்துக்கு வரவா எல்லாரும் தேங்காய் உடைச்சி இளநீரால் அபிஷேகம் பண்ணுறான். அந்த எம்பெருமான் சிவபெருமான் வெறும் தண்ணியை கொட்டினாலே சந்தோஷப்படுறவர். அவருக்கு இப்படி இளநீர் அபிஷேகம் பண்ணால் ரொம்ப மனசு குளிர்ந்து போயிருப்பார் இல்லையா? சரி, நாம் அடுத்த பதிவில் அடுத்த கோவிலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.